அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 1300 பேர் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமியுடன் உட்கட்சி பூசல் ஏற்பட்ட நிலையில் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தலைமை சரியில்லை என்பதால் கூண்டோடு ராஜினாமா செய்ததாக சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமி இல்லாததால் அதிமுக அலுவலக மேலாளரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார் சி.வி. சண்முகம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 1300 பேர் ராஜினாமா செய்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத காரணத்தினால் அலுவலக மேலாளரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாக ஆதரவாளர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். இன்று அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர்கள் 1300 பேர் ராஜினாமா கடிதம் அளித்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லாத காரணத்தினால் அலுவலக மேலாளர் மகாலிங்கம் என்பவரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். காலை முதற்கொண்டே விழுப்புரத்திலிருந்து சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர்கள் சென்னைக்கு வந்தனர். சென்னைக்கு வந்த அவர்கள் புரட்சி தலைவி மற்றும் புரட்சி தலைவரினுடைய சமாதிக்கு சென்று அவர்களினுடைய ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் வெளிப்படுத்தினார்கள். 35 ஆண்டு காலமாக அதற்கும் மேலாக கட்சியிலே உழைத்திருக்கிறோம். இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனை எடப்பாடி பழனிசாமி அழித்து விட்டார் என தொண்டர்கள் கதறி எழுத அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் காண முடிந்தது. இந்நிலையில் சி.வி. சண்முகத்தினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ அர்ஜுனன், அம்மா பேரவை இணை செயலாளர் பாலச்சந்திரம் கட்சி அலுவலகம் வந்தபோது பரபரப்பு ஏற்பட்டது. எம்எல்ஏ அர்ஜுனனும் அதே போல இணை செயலாளர் பாலசுந்தரமும் கட்சி அலுவலகத்திற்கு வந்த பொழுது சிலர் அவர்களை பார்த்து கோபம் அடைந்தார்கள். ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. ஆகவே போலீசாரினுடைய பாதுகாப்பு காரணமாக அவர்கள் கட்சி அலுவலகத்திற்குள்ளே சென்று 1300 பேர் ராஜினாமா செய்வதாக கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். தலைமை சரியில்லை என்பதனால் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறோம் என அர்ஜுனன் பேட்டி அளித்திருக்கிறார். தொடர்ந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதே போல கட்சி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த தலைமை சரியில்லை என தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.